நான் சொல்லிட்டு தான் நீங்க செய்யணும். ஐயோ உங்க 2 பேருக்கும் வேணாம், பேசாம அம்மா சீட்டு குலுக்கி போட்டுறேன், நீயே எடு, எது வருதோ நான் அதான் பண்ணுவேன், ஓகேவா? டாடி கிட்ட பன்னீர் புர்ஜி தாமா வந்திருக்கு. பன்னீர் புர்ஜி, இன்னைக்கு டாடிக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் புர்ஜியே பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக நறுக்குனா 2 தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை கடாயில் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின பன்னீரை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு சப்பாத்தி பரோட்டாவோட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வேர் பண்ணிருக்க இந்த சூப்பரான காட்டன் சல்வார் இன்ஸ்டாகிராம்ல இருக்க என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பேஜ் சல்வார் பட்டர்ஃப்ளை, அந்த பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த மெட்டீரியலே ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. நல்ல ஒரு வெயில் டைம்லலாம் வியர் பண்றதுக்கு, டிராவலிங் டைம்லாம் வியர் பண்றதுக்கு, ஒரு கோவிலுக்குலாம் போறீங்க, ரொம்ப அனலா இருக்க டைம்லலாம் வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பேஜோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பாய்.